முட்டுக் கொடுப்பதும் நம்ம நோக்கம் அல்ல. ஆனால் குறைஞ்சபட்சம் சோர்ஸ் ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பயன்படுத்தி என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு வரைமுறை தாண்டிய மிருகத்தனம் இருக்கு இல்லையா, அதை சவுக்கு இந்த மீடியா புரோக்கர் செய்து கொண்டே இருக்கிறார். இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. ஒரு யூடியூபருங்கிற ஒரு தகுதியெல்லாம் தாண்டி கேவலமாக காசுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், புரணி வழியில் பேசலாம். அதாவது பைல்வான் ரங்கநாதனுக்கும் இந்த சவுக்கு சங்கருக்கும் என்ன வித்தியாசம் என்றுதான் என்னோட கேள்வி. ஒரு சிந்தனை மலடுகளாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கும்பலை, ஒரு லட்சம் கும்பல்களை வைத்துக்கொண்டு இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதை வைத்து அரசியல் கட்சிகளிடம் பேரம் பேசுகிறார்கள். அதில் முதலில் ஏமாந்தவர் யார் என்றால் நம்ம அண்ணாமலை தான். வர்ற வழியில் இன்னொரு சம்பவம் நடந்தது. தேனியிலிருந்து கைது செய்து கோயம்புத்தூர்லையா தாராபுரம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம். சவுக் சங்கரன் ஏதோ கால் அடிபட்டு கேள்விப்பட்டோம். நான் என்ன கேட்குறேன், உண்மையாக கேட்குறேன், மனதிலிருந்து கேட்குறேன், இன்னும் இந்த சனியை சாகலையான்னு கேட்குறேன். ஆக்சிடென்ட் சாகலையா? வணக்கம், இது சொல் புதியது. நான் உங்கள் நவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வு, குறிப்பாக அரசியலில் பல்வேறு தரகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் பச்சையாக சொல்ல வேண்டுமானால் பிஏ கூட தின்பார்கள் என்பது தான் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம். அதாவது சவுக்கு சங்கர் அதிரடியாக பார்த்தீங்கன்னா தேனியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெரித்து ஓடி ஒளிர்ந்த சவுக்கு சங்கரை தமிழக காவல்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறது. ஏன் கைது செய்திருக்கிறதுலாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது பேசின பொய் இருக்குல்ல, அதாவது பல்வேறு சக யூடியூபரை, சக ஊடகவியலாளரை இப்படி ஏதாவது பேசலாமா என்றால் பேசலாம். சக யூடியூபராக இருக்கக்கூடிய, சக ஊடகவியலாளர் இருக்கக்கூடிய, அப்படி ஒழுங்காக அரசியல் தத்தமது அரசியல் கொள்கைக்காக பேசியிருந்தால் கூட நாம் மதிக்கலாம், போற்றலாம், அல்லது விமர்சனத்தை எதிர்கொள்ளலாம். இது அப்படி அல்ல. இது ஒரு பணத்துக்காக பிஏ திங்கும் ஜந்து தான் என்று சொல்ல விரும்புகிறேன். அப்படியே இந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். ஒருபோதும் வாபஸ் வாங்க விரும்பவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு கேவலமான ஒரு பிழைப்புவாதி யார் என்றால் சவுக்கு சங்கர் தான். சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சிறுமிதிக்கு பின்பு இருந்த சவுக்கு இருக்கார் இல்லையா, அந்த சவுக்கு முழுக்க முன்ன கூட சில விமர்சனபூர்வமாக அவருடைய கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அவர் கருத்துக்கள் நியாயம் கூட இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் சிறுமிதிக்கு பிறகு அல்லது அதுக்கு முன்னாடியே அவருடைய குணாதிசயம் இருந்துக்கு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மக்களை ஏமாற்றிருக்கிறார் என்பது உண்மை. சிறுமதிக்கு பிறகு அவருடைய கோர தாண்டவம் இருக்குல்ல, கேவலமான அவருடைய பணத்துக்காக எதையும் திங்கக்கூடிய ஒரு கேவலமான ஜந்துவாக வளர்ந்த விதம் இருக்குல்ல, அது உச்சத்தை தொட்டு விட்டது. ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகம் கூட இல்லாமல், குறைஞ்சபட்ச சமயோசனை புத்தியோடு இல்லாமல், குறைஞ்சபட்ச ஒரு அணுகுமுறை கூட இல்லாமல் இந்த சவுக்குங்கிறது கண்டதையும் பேசி வியூஸ் காரணத்துக்காகவே, குறிப்பாக நாளெல்லாம் ஒரு காலத்தில் மதித்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸோடு சேர்ந்து அவர் அடிக்கடி கும்மி இருக்குல்ல, கேவலமாக இருக்கிறது. ஃபெலிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியலாளர் என்பதை தாண்டி அவர் முழுக்க அவருக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார். அதாவது சரியாக சொல்ல வேண்டும்னா இவர்களெல்லாம் அரசியல் புரோக்கர்களாக மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்? இப்பொழுது குறிப்பாக ஏடிஜிபியாக இருக்கிற அருண், அவர் மீது தான் விமர்சனம் பேசுகிறாங்க. எந்த காவல்துறை இல்லை, எந்த துறை சார்ந்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் திட்டமிட்டே பேசுவதற்கு அவர் விசாரித்து பார்த்தா அவர் ஒரு குறைஞ்சபட்சம் நல்ல மனிதர், கடமை செய்வர் என்பதை அறிகிறோம். அவருக்கு முட்டுக் கொடுப்பதும் நம்ம நோக்கம் அல்ல. ஆனால் குறைஞ்சபட்சம் சோர்ஸ் ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திட்டு நீங்கள் என்ன வேணாலும் பயன்படுத்தி என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு வரைமுறை தாண்டிய மிருகத்தனம் இருக்கு இல்லையா, அதை சவுக்கு இந்த மீடியா புரோக்கர், மீடியா பிம்ப் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் அழகுக்காகவா போய் உயர் அதிகாரிகளை பெண் காவலர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, குறிப்பாக பச்சை சொன்னா படுத்து எந்திக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நோக்கம் என்ன? ஒரு காலகாலமாக ஆணாதிக்க சமூகமாக வாழ்ந்துக்கு இந்த சமூக சூழலில் பெண்கள் வேலைக்கு வருவதே அரிது, பெண்கள் வேலைக்கு சேர்ந்ததே அரிது. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் படித்ததே கூட அரிது. ஒரு காலகட்டத்தில் இந்த மனுநீதி வர்ணாசிரம முறையில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, சூத்திரர்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது, சூத்திர ஆண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருந்தான் வரலாறு. அப்படி இருக்கும்போது சூத்திர ஆண்களும் படித்து வந்திருக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் பெண்கள் இன்றைக்கு கல்வியில் சரிசமமாக ஆண்களை காட்டிலும் பல்வேறு துறைகளை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படியான ஒரு காலகட்டத்தில், நவீனமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சவுக்கு மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை போக பொருளாக, ஒரு இச்சை பொருளாக இட்டு காட்டுவதற்கு இல்லையா, இது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அயோக்கியத்தனம். முழுக்க முழுக்க எப்படி எஸ்வி சேகர் பேசினாரோ, ஊடகத்துறையில் பெண்கள் நடத்துகிறவரை அஜித் தான் அந்த அடுத்த பொசிஷனுக்கு போறாருன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எஸ்வி சேகருடைய வார்த்தைக்கும் இந்த அரசியல் புரோக்கர் சவுக்கு சங்கருடைய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? அப்படித்தானே இழிவுபடுத்திருக்கிறார். இப்படி இழிவுபடுத்துவது சரியா? இப்படியாக பேசுவதற்கு என்ன காரணம்? தாந்தொண்டித்தமான பேச்சு. ஏன் இந்த தாந்தொண்டித்தமான பேச்சு காரணம்? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குப்பையை, இது கக்கக்கூடிய வாந்தியை எடுத்து நக்கக்கூடிய வியூவர்ஸ் இருக்கிறார்கள். அதுதான் இருக்கிறதுலே அபாயகரமானது. தனக்கு ஏதோ ஒரு சைக்கோத்தனமான இந்த கிசு இப்ப ரங்கநாதனு கூட தான், பயில்வான் ரங்கநாதன் கூட தான் வியூவர்ஸ் இருக்காங்க. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா புரணி பேசுவதை, குறிப்பாக பெண்கள் குறித்து பேசுவதை இந்த ஆணாதிக்க சமூகம் என்பது அது கொடுத்து கேட்கத்தான் செய்கிறது. அப்படி ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த கும்பல்களை மூலதனமாக வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்து. அதை எப்படி சகிக்க முடியும்? அதை எப்படி கடக்க முடியும்? குறிப்பாக காவல்துறையவே இந்த அளவுக்கு கேவலமாக பேசினால் மற்ற துறை சார்ந்த பெண்களுடைய அவருடைய நிலைப்பாட்டிற்கு அவர்களுக்கு யார் நீதி வழங்குவது? அவர்கள் இழிவுபடுத்தினால் யார் தடுப்பது என்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப காவல்துறைக்காக அவரை கைது செய்து ரொம்ப ரொம்ப நியாயம், பொருத்தமானது. இது மட்டுமல்ல, பல்வேறு குறிப்பாக பிடிஆர் வழக்கலாக இருக்கட்டும், முதல்வர் குறித்த விஷயமா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொய்யான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்றி பேசியதும், இவர் கடந்த காலத்தில் பேசிய பல விஷயங்கள் மதன் ரசிகர்கள் மூலம் வெளிவந்தது. அப்ப குறைஞ்சபட்ச ஊடக மரகம் இல்லாமல் ஒரு யூடியூபருங்கிற தகுதியெல்லாம் தாண்டி கேவலமாக காசுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், புரணி வழியில் பேசலாம். அதாவது பயில்வான் ரங்கநாதனுக்கும் இந்த சவுக்கு சங்கருக்கும் என்ன வித்தியாசம் என்றுதான் என்னோட கேள்வி. அதாவது நடிகை அங்க போனா இங்க போனா அப்படி இப்படின்னு சொல்லி அது முழுக்க முழுக்க பாலியல் தொழிலுக்கு புரோக்கர் வேலை செய்வது பயில்வான் ரங்கநாதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது என்ன செய்யறதுனா, இது அரசியல் புரோக்கர் வேலை செய்கிறது. அந்த அரசியல் புரோக்கர் செய்வதில் கூட அவ்வப்போது பெண்கள் சம்பந்தமான பாலியல் விஷயங்களை கலந்து அடிக்கிறது. ஆக இது ஒரு மனநோயாளி கும்பலை பார்வையாக வைக்கக்கூடிய இந்த நபர்கள், இவர்கள் நியாயத்தை பேசுவது போல அரசியல் ஒரு நியாயத்தை வழங்குவதில் பிம்பத்தை உருவாக்குவதற்காக உள்ளீடாக உண்மையாக பார்த்தோம்னால் ஒரு பாலியல் ரீதியாக ஒரு சிந்தனை மலடுகளாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கும்பலை, ஒரு லட்சம் கும்பல்களை வைத்துக்கொண்டு இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதை வைத்து அரசியல் கட்சிகளிடம் பேரம் பேசுகிறார்கள். அதில் முதலில் ஏமாந்தவர் யார் என்றால் நம்ம அண்ணாமலை தான். ஆட்டுக்குடியைத்தான் முதலில் கசாப்பு போட பார்த்தார். ஆனால் ஆட்டுக்குடி தப்பித்து விட்டது. இவருடைய நிறவெறி, இவருடைய போக்கு புரிந்து விட்டது. அதனால் சில பல கோடிகள் போனாலும் பரவாயில்ல, ஆள வர்ற சாமின்ட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு ஆடு. ஆனால் இவர் அடுத்து மாட்டியது யாருன்னா, எல்லா கசாக்கூடிய கொள்கை பலம் இல்லாத, கடந்த காலங்களில் பிஜேபிக்கு அடிமையாக இருந்த எடப்பாடி சிக்கி கொண்டார். யாரின் வழியாக? முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழியாக. அவரையவே காரி துப்புன அதே மூஞ்சியில இப்ப முத்தம் கொடுக்குறான்னு சொல்றாங்க. எப்படித்தான் நம்புறாங்க? ஏதோ ஒரு இளவு அரசியல நடக்குது. வர்ற வழியில இன்னொரு சம்பவம் நடந்தது. தேனிலிருந்து கைது செய்து கோயம்புத்தூர்லயா தாராபுரம் வர்ற வழியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம். சவுக் சங்கரன் ஏதோ கால அடிபட்ட கேள்விப்பட்டோம். நான் என்ன கேட்கிறேன், உண்மையாக கேட்கிறேன், மனதிலிருந்து கேட்கிறேன், இன்னும் இந்த சனியை சாகலையான்னு கேட்கிறேன். ஆக்சிடென்ட் சாகலையா? இந்த மாதிரி ஆட்கள் இருப்பது மிக மிக வேதனையானது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதது, பூமிக்கு பாரமானது. ஏனென்றால் குறைஞ்சபட்ச அரசியல துளி நியாயமாக வேண்டும். அது ஊடகத்துறையில் குறைஞ்சபட்ச அறம் வேண்டும் இல்லையா? அந்த அறம் எதுவுமே இல்லாமல் பணத்திற்காக எதை வேண்டுமானால் செய்யக்கூடிய ஒரு ஜந்து இருந்தான்னா செத்தான்னா, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் சாகலையா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. அப்படி அவர் சாகலை என்றால் தயவு செய்து பல்வேறு ஆட்களை, பல்வேறு அப்பாவிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மாவு கட்டு, அதாவது குறிப்பாக பாத்ரூமில் வழுக்கி விழுக வைக்கிறீர்கள். ஏன் இந்த சவுக்கு சங்கர்களை நீங்கள் வழுக்கி விழுக வைக்க மாட்டீர்கள்? தயவு செய்து அடுத்த வரை செய்தி என்னவா இருக்க வேண்டும் என்று கேட்டால், குறிப்பாக சவுக்கு சங்கர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் என்ற செய்தி வெளிவர வேண்டும். அதை கேட்கும்போதுதான் இந்த மாதிரியான மிருகங்களை, இந்த மாதிரியான அரசியல் புரோக்கர்களை எப்படி கையாள்வோம். எல்லோருக்கும் எல்லா மொழியிலும் சரியான மொழியில் பேச முடியாது. எந்த மிருகத்திற்கு எந்த மாதிரியான மொழியில் பேச வேண்டுமோ அந்த மொழியில் பேசினால்தான் அது சரி. அப்படியான மொழியில், காவல்துறை மொழியில் இந்த சவுக் சங்கர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் என்ற செய்தி கேள்விப்பட வேண்டும். தயவு செய்து அப்படி ஒரு தலைப்பு செய்தியை கொடுக்க வேண்டுகிறேன். எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும், எந்த ஒரு இணையதளமாக இருந்தாலும், குறைந்தபட்சம் ஒரு அறம், ஒரு துளி நியாயம், ஒரு துளி மனச்சாட்சி நிலை இருக்கு இல்லையா,
அது அறவே இல்லை நண்பர்களே. திரும்ப திரும்ப இந்த கோபத்துக்கு, இந்த கோபத்திற்கான காரணம் இதுதான். ஆக நீ திமுகவை விமர்சி, அதிமுக விமர்சி, பிஜேபி விமர்சி, யாரை வேண்டாலும் விமர்சி. அந்த விமர்சிப்பதில் குறைஞ்சபட்ச லாஜிக், குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குல்ல, குறைஞ்சபட்சம் நம்புகிற ஒரு மனநலம் இருக்குல்ல, அது இல்லையே. முழுக்க முழுக்க காசை வாங்கிட்டு பேசுறது அப்பட்டமாக தெரிகிறது. அப்படி என்ற பொழுது உன்னை எப்படி நம்ப முடியும்? உன்னால் சமூகத்துக்கு என்ன பயன்? உன்னால் சமூகத்துக்கு கேடே வர ஒருபோதும் பயன் இல்லை. அப்ப பிழைப்பதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் எந்த எல்லைக்கும் போகலாம் என்றால் அதை ஒருபோதும் அரசு விடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி ஆட்களை இவ்வளவு நாள் நீ விடுறீன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. தயவு செய்து இப்பதான் காவல்துறையவே இழிவுபடுத்துற அளவுக்கு போகிற பொழுது அதன் ரீதியாக கைது செய்திருப்பது நியாயம். இதற்கு இன்னொன்று கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். ஏனென்றால் ஊடக மரம் என்பது நீங்கள் கொள்கையாக கூட நடுநிலை இல்லை, நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்று கூட பேசுங்கள். நாங்கள்லாம் அப்படித்தான் தொடர்ந்து பேசி வருகிறோம். அப்படி ஒரு கொள்கையின் பக்கம் என்றால் கூட பாராளவாள். நாங்கள் நடுநிலை நக்கியல் என்று சொல்லிக்கொண்டு இவன் போன்ற இந்த என்ன சொல்றது, அரசியல் புரோக்கர்கள் வளர்த்து விடுகிற ஊடகங்கள் தயவு செய்து திருந்த வேண்டும். குறைஞ்சபட்சம் ஃபெலிக்ஸ் போன்ற மூத்த ஊடகங்களாக நாங்கள் ஒரு காலத்தில் ரோல் மாடலாக நம்பினோம். ஆனால் இன்று அவர்களெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க சமரசமாகி ஏதோ ஒரு கேடுக்கு ஆளாகிவிட்டார்கள். இந்த அரசியல் புரோக்கர் லிஸ்டில் வந்து விட்டார் என்பதுதான் உண்மை. அதனால் அந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக கடந்து பேசக்கூடிய ஒன்றுமல்ல, சமூகத்தில் உருவாகக்கூடிய பல்வேறு துறைகளை தாண்டி பெண்கள் படிக்க வந்திருக்கிறார்கள். காவல்துறையில் அப்படித்தான் வந்தார்கள். அவருடைய ஆளுமைகளை சீரழிக்கிற அளவுக்கு, அவர்களை மீண்டும் மீண்டும் போக பொருளாக, மீண்டும் மீண்டும் இச்சை பொருளாக மாற்றுகிற இவர்கள் போன்ற அவதூறு பரப்புவர்கள் மீது தயவு செய்து கடுமையாக நடவடிக்கை வேண்டும். வெகு சீக்கிரத்தில் இந்த ஆக்சிடென்டில் தான் சவுக் சங்கர் சாகவில்லை என்றாலும் வெகு சீக்கிரத்தில் எவ்வளவோ அப்பாவிகளே அல்லது சிறு சிறு குற்றவாளிகளை பாத்ரூமில் வலிக்கி விடுகிறார்கள். தயவு செய்து சவுக் சங்கர் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார் என்ற செய்தி வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மிருகங்களை எப்படி டீல் பண்ண வேண்டுமோ அப்படித்தான் டீல் பண்ணுவார்கள். குறைஞ்சபட்சம் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். தொடர்ந்து சவுக்கு சங்கர் போன்ற ஜந்துக்களின் முகத்திரையை தோலிருப்போம். அவர்களுக்கு எதிராக எப்பொழுதும் இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.